கொலை, கொள்ளை, கற்பழிப்பை தாண்டி ஒரு கேவலமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கேன். தன்னோட காதலை ப்ரூஃப் பண்ணுறதுக்காண்டி தனக்கு பிறந்த 3வது குழந்தைய கொலை பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்கா அந்த பொண்ணு. காதல்னு சொல்கிறனால இது ஒன்றும் கள்ளக்காதல் கிடையாது. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை கேவலமான முறையில் காதலித்து தனக்கு பிறந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்கா. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தன் புருஷன் கூட அவள் சேர்ந்து வாழ்ந்தனால தான் 3வது குழந்தை பிறந்திருக்கு, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த தோழி அந்த பொண்ணை காதலிக்கிற இன்னொரு பொண்ணு சொன்னனால தன் காதலை எப்படி அந்த பிள்ளைக்கு ப்ரூவ் பண்ணன்னு தெரியாமல் அந்த குழந்தைய வெறும் 5 மாதம் குழந்தைய கொன்று அந்த பொண்ணுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கா என் காதல் உண்மை அப்படின்னு. கேவலமாக இருக்குல்ல கேட்கவே. இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 2 பொண்ணு இருக்குது. 3வதாக இந்த பையனோட வருகையை எதிர்பார்த்து குடும்பம் மொத்தமும் காத்து உண்டியலில் 1 லட்ச ரூபா கோயிலில் காணிக்கை செலுத்துறதுக்காண்டி இருக்காங்க. அப்போ இந்த குழந்தை வருகைக்கு அந்த குடும்பமே எவ்வளோ தவம் கடந்திருக்கும். அநியாயமாக கொண்டுட்டா. இவளெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டு அணுவாக சித்திரவதை செய்யணும். சாவணும்னு தோணணும், ஆனால் சாக விடக்கூடாது. அப்படி ஒரு கொடூரமான ஒரு தண்டனை அவளுக்கு கொடுத்தாலும் யார் மனசும் அடங்காது. மனுஷியாப்பா சே.